அதை நினச்சி பயந்தேன். நான் முன்னாடி இருந்ததை நினச்சி இப்போ நான் மேரேஜ்க்கு அப்புறம் பயந்தேன். அவங்க சொன்னதெல்லாம் மனுஷங்க நம்ம வாழ்க்கையில் சொன்ன வார்த்தையெல்லாம் நடந்துருமோ அப்படி சொல்லிட்டு ரொம்ப பயந்தேன். அப்படி பயந்து இருக்கும்போது கர்த்தர் எவ்வளோ பேசினாங்க. அவங்க சொன்ன வார்த்தையில நீ என்ன பண்ண ரொம்ப நான் உனக்கு ஒரு பிள்ளையை கொடுப்பேன் அப்படி சொன்னாங்க. அதே போல் எனக்கு கர்த்தர் ஒரு கருவை எனக்கு கன்ஃபார்ம் பண்ண ஒரு உதவி செஞ்சாங்க. அப்புறம் அது மட்டும் இல்லாமல் கன்ஃபார்ம் பண்ணிட்டு 3 மாதம் இருக்கு இல்லையா, 3 மாதத்துல வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா. 3 மாதம் இருக்கும்போது என்னுடைய கணவனுடைய தங்கச்சி என்ன பண்ணிட்டாங்கன்னா, நான் கிச்சனில் வந்து காய் கட் பண்ணிட்டு இருந்தேன். அந்த 3 மாதம் அப்போ தான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு 3 மாதம் கிச்சனில் காய் கட் பண்ணிட்டு இருக்கும்போது பின்மாட்டமாக என்ன பண்ணிட்டா, அவனால என்னுடைய உயரமாக இருப்பா, என் உயரம் நல்லா செம குண்டா இருப்பா. என்ன பண்ணான்னா மேலே ஏறி பின்வாட்டமாக மேலே ஏறினா பாருங்க, ஏறினதுலேருந்து பயங்கரமான வயிறு வலி. நான் அப்போ நினச்சிட்டேன் போச்சு கரு இன்னைக்கு என்ன போச்சு, சரி கரு என்னமோ ஆயிடுச்சு. அதனால என்ன ஆகுது, வலி ரொம்ப பயங்கரமாக நமக்கு இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்துட்டேன். நைட்டு ஃபுல்லாக தூங்கவே இல்லை, பயங்கரமாக அழுதுட்டு இருந்தேன் என்னமோ ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நான் காலையில் எழுந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது ஒன்றும் இல்லை, கரு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்போ கர்த்தர் எங்களுக்கு கிருபை செஞ்சு அந்த கருவை பாதுகாத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ரெகுலராக நான் வந்து செக்கப் எல்லாம் போயிட்டு இருக்கும்போது தைராய்டு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது உங்களுக்கு, குழந்தைக்கும் உங்களுக்கு ரொம்ப ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் வந்து என்னுடைய கணவனார்ட்டையும் என்னுடைய தகவல்மார்ட்டையும் சொல்லும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, என்னது தைராய்டா உனக்கா, அதெல்லாம் தூக்கி போட்டு வேறு வேலையை பாரு, கர்த்தர் உன்னோட கூட இருக்காரு, கர்த்தர் உனக்கு என்னமே செய்வார் அப்படி சொல்லிட்டு என்னுடைய கணவனாரும் என்னோட தகவல்மாரும் சொன்னாங்க. அவங்க சொல்லும்போது அந்த நேரத்தில் நான் என்ன பண்ணேன், ஏசப்பாயிட ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணேன். என்னை செக்அப் பண்ண டாக்டர் என்ன சொல்லிட்டாங்கன்னா, உனக்கு தைராய்டு ரொம்ப அதிகமாக இருக்குது, அதிகமாக இருக்கிறத விட ரொம்ப அதிகமாக இருக்குது, நீ உடனே என்ன பண்ணணும், பெரிய ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொன்ன உடனே நான் பயந்துட்டு அந்த ஜெபம் பண்ணிட்டு போனதுக்கு செக்அப் பண்ணதுக்கு தைராய்டே உனக்கு இல்லை, யார் உனக்கு தைராய்டு இருக்குன்னு சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தனுக்கு அந்த நேரத்தில் அற்புதத்தை செஞ்சாங்க. என்னோட தைராய்டு டெஸ்ட்டை பார்த்து அதிகமாக இருக்கு ஃபஸ்ட்டு எடுத்தேன் இல்லையா, அந்த ரிசல்ட்டை பார்த்துட்டு இவ்வளோ அதிகமாக இருக்கிறதுனால எல்லாரும் பயந்து 3 முறை டெஸ்ட் எடுத்தாங்க. 3 முறையுமே கர்த்தர் எனக்கு வந்து அதெல்லாம் எதுவுமே இல்லை, நார்மலாக இருக்குது அப்படி சொல்லிட்டு கர்த்தர் உதவி செஞ்சாங்க, அந்த காரியத்தில் உதவி செஞ்சாங்க. அதுக்கப்புறம் வந்து என்னுடைய லாஸ்ட்டு ஸ்கேன் பண்ணுவாங்களே, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது லாஸ்ட்டு ஸ்கேன் பண்ணுவாங்களே, அந்த ஸ்கேனை பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, உன்னுடைய வந்து கர்ப்பப்பை வாயு, அதாவது கர்ப்பப்பையில் நஞ்சுக்கொடி வந்து வாயுலே இருக்குது, அது கர்ப்பப்பை வாயுலே இருக்குது, அதனால் உனக்கு வந்து நார்மல் டெலிவரியாக கிடையாது, சிக் செக்ஷன் தான் பண்ணுவாங்க அப்படி சொல்லிட்டாங்க. என் கணவர்கிட்ட சொல்லி, ஏங்க உங்களுக்கெல்லாம் வருத்தமாக இல்லையா, எனக்கு சிக் செக்ஷன் பண்ண போகிறாங்களா, நீங்கள் வருத்தமே பட மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு என் கணவர்கிட்ட சொன்னேன். அப்போ என் கணவரை சொன்னாங்க, நீ பாரு மனுஷங்க சொல்கிறதால கேட்காத, கர்த்தர் உடனே குறித்து என்கிட்ட என்ன சொல்லியிருக்காங்களோ உங்ககிட்ட என்ன சொல்லியிருக்காங்களோ அதான் நடக்கும், பயப்படாமல் ஜெபம் பண்ணு, கர்த்தர் உனக்கு கிருபை செய்வார், உனக்கு நார்மல் தான் அப்படி சொன்னாங்க. கர்த்தர் கிருபை எனக்கு நார்மலாக குழந்தைய பெற்றெடுக்க உதவி செஞ்சாங்க, அப்படி கர்த்தர் எனக்கு கிருபை செஞ்சாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னோட குழந்தை வந்து நல்லபடியாக பிறந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு 40 நாள் இருக்கும் பொழுது ரொம்ப சீரியஸ் கண்டிஷன். நான் எங்கள் வீட்டுக்கு போயிட்டேன், எங்களுடைய மாமியார் வீட்டுக்கு போயிட்டு அங்கே போயிட்டு பிரதேசத்தை முடிஞ்சு 2 டேஸில் ரொம்ப சளி ஃபீவர். நான் என்ன பண்ணிட்டேன், ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போய் காமிச்சா அவங்க என்ன சொல்லிட்டாங்க, நீங்கள் தண்ணி ஊற்றும் போது வயிற்றுக்குள்ள என்ன பண்ணிடுச்சு, தண்ணி போயிடுச்சு, அதனால தான் ரொம்ப இது மாதிரி சளி பிடிச்சிருச்சு, இதெல்லாம் பண்ணக்கூடாது சொல்லிட்டு 2 சிரப் மட்டும் கொடுத்து அனுப்பிட்டாங்க. அனுப்பினோடனே நான் வச்சுருந்து அதில் போட்டெல்லாம் பார்த்தா ஒரு யூஸுமே கிடையாது, பிள்ளைக்கு வந்து ரொம்பவும் முடியாமல் போயிட்டு. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா, திரும்ப இன்னொரு ப்ரைவேட்டில் கொண்டு போய் காட்டினேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, பிள்ளை வந்து மூச்சு விட ரொம்ப கஷ்டப்படுது, மூச்சு திணறல் அதிகமாக இருக்குது, உடனே கொண்டு போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணணும், சீரியஸாக என்ன பண்ணணும், இவனை கவனிக்கணும், சீரியஸ் கண்டிஷனில் இருக்கான், அவனை பார்க்கணும் அப்படி சொல்லிட்டாங்க. சொன்னோடனே அங்கே கொண்டு போய் காட்டணும் உள்ள, அதாவது அந்த பெரிய ஹாஸ்பிட்டல் உள்ளே போகும்போதே 7 மாதம் ஒரு குழந்தை, சேம் ப்ராப்ளம், என் குழந்தைக்கு என்ன ப்ராப்ளமோ அதே ப்ராப்ளத்தோட ஒரு குழந்தை வந்து என்ன இருக்குது அங்கே அட்மிட் பண்ணியிருக்காங்க. நான் போய் அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே உள்ளே போகும்போது அந்த குழந்தை என்ன போச்சு, செத்து போயிடுச்சு, 7 மாதத்துக்கு அந்த குழந்தை செத்து போச்சு சொல்லிட்டு ஒரு நியூஸ் சொல்கிறாங்க. அந்த குழந்தை தூக்கிட்டு வெளியில் வராங்க. எனக்கு அப்படியே ஒரு மரண பயம், குழந்தைக்கு என்ன ஆகிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம். ஏன்னா தாயின்ற வந்து அதை தாங்கிக்க முடியாது இல்லையா, சின்ன ஒரு விஷயம்னாலே அது பெருசாக நம்மளால ஒரு குழந்தைக்கு நம்ம குழந்தைக்கு ஒரு பிரச்சனை அதை நம்மளால தாங்க முடியாது. அப்படின்னும் போது எனக்கு அந்த குழந்தைக்கு ஆனதை பார்த்தோன்னே என்னுடைய குழந்தைக்கு ஏதாவது ஆகிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பயங்கரமான பயம் வந்துடுச்சு. அப்போ நான் வந்து ஏசப்படிச்சோம், நான் ஆண்டவரே என் பிள்ளைய வந்து சுகப்படுத்தி கொடுத்து அனுப்புங்க, நீங்கள் தான் எனக்கு கொடுத்தீங்க, நீங்கள் தான் வாக்கு கொடுத்தீங்க, நீங்கள் தான் எனக்கு செய்யணும் அப்படி சொல்லிட்டு ஜெபம் பண்ணேன். கர்த்தர் கிருபையா அதுலேருந்து வெளியில் வர அந்த ஒரு உதவி செஞ்சேன். அதாவது அந்த என் பிள்ளைய வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணிவிட்டு அந்த டாக்டர், அதாவது செயற்கை சுவாசம் இருக்கு இல்லையா, அவனால் நார்மலாக சுவாசிக்க முடியாது, நம்மள மாதிரி எல்லா குழந்தையும் போல் இது நார்மலாக சுவாசிக்க முடியாது சொல்லிட்டு செயற்கை சுவாசம் அவனோட தொண்டையில் வச்சாங்க. ஒரு 3 நாள் சீரியஸ் கண்டிஷன். அதை வச்சுட்டு டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா,
அது வந்து ஜிஹெச், கள்ளக்குறிச்சியில் ஜிஹெச். அது வந்து பொதுவான ஹாஸ்பிட்டல் சரிங்களா. அங்கே வந்து எல்லாருக்குமே பார்ப்பாங்க, பெரியவங்க சின்னவங்க வந்து எல்லாருக்குமே பொதுவாக பார்க்குற ஹாஸ்பிட்டல். அந்த டாக்டர் என்கிட்ட என்ன சொன்னாருன்னா, இந்த ஹாஸ்பிட்டல்லையே எல்லாரை விட உன்னுடைய குழந்தை தான் என்ன இருக்கு, ரொம்ப ரொம்ப சீரியஸ் கண்டிஷனாக இருக்கு அப்படி சொல்லிட்டாங்க. சொன்ன உடனே நானும் என்னோட கணவனார் கைப்பிடிச்சு ஜெபம் பண்ணோம். கர்த்தர் கிருபையா என்னோட பிள்ளைக்கு ஜீவனை கொடுத்தாங்க. நம்மளுடைய பாஸ்டரும் அந்த சர்ச்சில் இருக்கிற பாஸ்டரும் பாசம் வந்து ஜெபம் பண்ணாங்க. அங்க இருக்கிற எல்லா பிள்ளைகளை விட கர்த்தர் கிருபையா என்னோட குழந்தைய, கர்த்தர் எனக்கு கொடுத்த குழந்தைய கர்த்தர் கிருபையா ஜீவனோட மீட்டு கொண்டு வந்தாங்க. எங்களுடைய ஊர் வந்து ரொம்ப மலை சைடு இருந்ததுனால பனி ரொம்ப அதிகமா இருக்கும் அப்படின்றதுனால நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னா, திரும்ப என்னோட அம்மா வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டேன். அவங்க கொடுத்து விட்டு இருந்தேன், ஒரு வாரத்துக்கு வந்து மெடிசன் கொடுத்துருந்தாங்க. அதை கண்டினியூ பண்ணிட்டு இருக்கும்போது குழந்தைக்கு என்ன ஆகலை, அங்கே வந்து சரி பண்ணி கூப்பிட்டு வந்துட்டேன். அவங்க கொடுத்த மெடிசனை ஒரு 5 days போட்டிருந்தேன். ஆனால் ஒன்றுமே யூஸ் ஆகலை, அது ஒன்றுமே வேலை செய்யவே இல்லை. உடனே என்ன பண்ணிட்டேன், இங்கே பாண்டிச்சேரியில் கொண்டு போயிட்டு என் குழந்தைய காமிக்கும் போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, சளி இருக்குது அப்படி சொல்லிட்டு ஒரு வாரம் வச்சுட்டு இருந்தாங்க, பெட்டில் அட்மிட் பண்ணி வச்சுருந்தாங்க. திரும்ப வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து அன்னைக்கு ஈவினிங்லேருந்து பயங்கரமான இருமல், அவனால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல, அப்படி இருமிட்டே இருந்தான். அப்புறம் நைட்டு பாஸ்டர் வந்தாங்க. பாஸ்டர் வந்து ஜெபம் பண்ணிட்டு, எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் இருக்காங்க, நீங்கள் அவங்கள்ட்ட போய் காமிங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவங்க கிட்ட கொண்டு போய் காமிச்சதுக்கு, ஐயோ பிள்ளை வந்து ரொம்ப ரொம்ப சீரியஸாக இருக்கான், இவனை வந்து நீங்கள் இவ்வளோ நேரம் வீட்டில் வச்சிருக்கவே கூடாது, உடனே அட்மிட் பண்ணுங்க, இவன் உயிருக்கே ஆபத்து அப்படி சொல்லிட்டாங்க. உடனே ஸ்ட்ரைட்டாக நாங்கள் என்ன பண்ணோம், ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல் போயிட்டு அட்மிட் பண்ணோம். அதே போல் இந்த கள்ளக்குறிச்சியில் அட்மிட் பண்ணது போலவே என்ன பண்ணாங்கன்னா, திரும்பவும் என்ன பண்ணாங்க, அந்த ஐசியூவில் வச்சு அந்த செயற்கை சுவாசத்தை வச்சாங்க. அதுக்கு வைக்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, ஒரு டாக்டர் வந்து அவங்க ரட்சிக்கப்பட்டவங்க தான். அந்த டாக்டர் வந்து என்ன சொன்னாங்கன்னா, நான் அழுத பார்த்துட்டு பயப்படாத, அவங்க ரட்சிக்கப்பட்டவங்கனால பயப்படாத, விசுவாசமா இரு, சோமன் அப்படி சொன்னவங்க. அந்த செயற்கை சுவாசத்தை வைக்கிறதுக்கு உள்ளே போனதுக்கு அப்புறம் திரும்ப வெளியே வந்து என்கிட்ட சொல்றது என்னன்னா, இந்த குழந்தைக்கு இவ்வளோ சீரியஸாக இருக்கும்னு எனக்கு தெரியவே தெரியாது, இவனோட கண்டிஷன் ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்குது, நான் என் லைஃப்பில் இப்படியும் ஒருத்தவனை பார்த்ததே கிடையாது. இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிற எல்லா டாக்டருமே வந்து என்ன பண்ணிட்டோம், அந்த செயற்கை சுவாசத்தை வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டோம். ஆனாலும் உன்னுடைய குழந்தைக்கு என்ன பண்ணவே வைக்கவே முடியல, இவனோட கண்டிஷன் ரொம்ப ரொம்ப மோசம். இதுக்கப்புறம் ஒரு விஷயம் நடக்கும்னா அது அற்புதம் தான், உன்னுடைய கடவுள் தான் என்ன பண்ணணும், உன்னுடைய பிள்ளையை காப்பாற்றணும் அப்படி சொல்லிட்டாங்க. சொன்னதுக்கப்புறம் நான் ஜெபம் பண்ணேன், பாஸ்டர் ஜெபம் பண்ணாங்க, என்னுடைய கணவனார் ஜெபம் பண்ணாங்க. இது ஜெபம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கர்த்தர் எங்களோட ஜெபங்களை கேட்டு அது நல்லபடியாக வைக்க உதவி செஞ்சாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா, வச்சு 3 நாளுக்கு அப்புறம் என்னுடைய குழந்தையோட பல்ஸ் ரொம்ப ரொம்ப என்ன ஆயிடுச்சு, லோவாயிடுச்சு. அவனோட இப்போ நம்மளோட நார்மல் பல்ஸ் வந்து ஒரு ரேட் இருக்கு இல்லையா, ஒரு 96 மேலே இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன். பல்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி, ஒரு 30 40 அது மாதிரியெல்லாம் போயிடுச்சு. உடனே என்ன சொன்னாங்க டாக்டர், இதுக்கப்புறம் குழந்தை என்ன பண்ணவே முடியாது, காப்பாற்றவே முடியாது, ஒரு கணவனார் கூப்பிட்டு ஒரு சைன் போட்டுட்டு என்ன பண்ணேன், குழந்தைய கூப்பிட்டு போ, இல்லை ஜிக்மர் கொண்டு போ அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொன்னதுக்கப்புறம் என் கணவனை வந்து கள்ளக்குறிச்சியில் இருந்தாங்க, அவங்க வரதுக்குள்ளே கொஞ்சம் லேட் ஆகிட்டு. அதுக்கப்புறம் நாங்கள் உட்காந்து ஜெபம் பண்ணேன் கர்த்தருடைய சமூகத்தில் உட்காந்து. நீங்கள் கொடுத்த குழந்தை ஆகாரோடைய ஜெபத்தை கேட்டேன்னு சொல்றீங்களேப்பா, ஆகாரோடைய ஜெபத்தை கேட்டு பிள்ளையோட குரலை கேட்டீங்களப்பா, அவனுடைய குரல் கேட்க முடியாத தூரத்தில் வந்து நான் ஜெபம் பண்ணேன், என்னோட குரலை கேட்டு அவனுக்கு உதவி செய்யுங்க, அவனுக்கு ஜீவனை கொடுங்க அப்படி சொல்லிட்டு ஜெபம் பண்ணேன். கர்த்தர் கிருபையா இறங்கி அந்த குழந்தைக்கு ஜீவனை கொடுத்தாங்க. திரும்ப பல்ஸ் வந்து நார்மல் ரேட்டுக்கு வந்துச்சு. ஒரு 5 நாளுக்கு அப்புறம் அந்த செயற்கை சுவாசத்தை எடுத்ததுக்கு அப்புறம் குழந்தை நல்லா இருந்துச்சு. இப்போ வரைக்கும் கர்த்தர் கிருபையா குழந்தைய பாதுகாத்து வராங்க, ஜீவனை கொடுத்து வராங்க.